நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். தினம் போய் கடைசியில பார்த்தா, நம்ம புவனேஸ்வரி அவங்க வீட்ல தான் இருக்காங்க. அது வந்து மாயா, கதிரு அதுக்கடுத்து வந்து ஜானகி அவங்க எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜானகி போய் புவனேஸ்வரி வந்து அடி வெளுக்க போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ வந்து விவரம் தெரியாத பொண்ணு. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. தயவுசெய்து அவ எங்க இருந்தாலும் எங்களுக்கு காட்டி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னால உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரப்போதுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து குடுகுடுப்புக்காரன் சொன்னால அது வேற அவங்க மனசில் கடந்து ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சிவராம் வந்து பைக்கில் போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம தனத்தவங்க காலேஜில் படிக்கிற அந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அதாவது கிளாஸ்மேட்டு அவங்கெல்லாம் நடந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்காரு அவர் வந்து தனத்தை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் வந்து அவளை கல்யாணத்தில் பார்த்தது, அதுக்கடுத்து அவளை நாங்கள் எங்கேயுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம சிவராம் வந்து சொல்கிறாரு, இல்லை அவள் வீட்டில் காணோம், அதான் வேற எங்கேயும் பார்த்தீங்கனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து தேட போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜானகி வந்து டக்குன்னு நம்ம இவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க. மாயா கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து தனத்தை காணும், தனம் எங்கே போனால் தெரியலையே, அங்கே எதுவும் வந்தாளா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. என்னது தனத்தை காணுமா? தனத்தை காணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் பெரியம்மா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மாயா, தனத்தை காணும், என்ன பண்ணுறதுனே தெரில, எல்லோரும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்க பெரியப்பா வேறு இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா இருங்க பெரியம்மா, நான் வந்து ஃப்ரெண்டு எல்லாட்டையுமே தெரிஞ்சவங்ககிட்டலாம் கால் பண்ணி கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உடனே மாயா வந்து எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு, கூட படித்தவங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே கால் பண்ணி கேட்டும் ஒரு யூஸும் இல்லை. எல்லாருமே வந்து எனக்கு தெரியலை, நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதில் சொல்லிடுறாங்க. உடனே மாயா வந்து திருப்பி வந்து நம்ம இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா நான் எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டேன், அவள் எங்கேயுமே வரலன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க, ஏய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நேற்று மாதிரி எதுவும் பண்ணிக்கிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஜானகி கேட்குறாங்க. பெரியம்மா அதெல்லாம் கிடையாது, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நேற்று வந்து ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் அப்படி பண்ணியிருப்பா, ஆனால் இன்றைக்கி வந்து அவளாவெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளாக வீட்டை விட்டு போகிற கேரக்டரும் கிடையாது. அவளை யாரோ வந்து வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கணும், இல்லைன்னா யாரோ கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி கொஞ்சம் டைம் கொடுங்க பெரியம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இடத்துல ஜானகி கிட்ட ஃபோனை பேசிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து சீனு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வந்து சிவராமை பார்த்துடுறாங்க. என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவராம கேட்டோடனே சிவராம் வந்து சொல்கிறாரு, டேய் உனக்கு விஷயம் தெரியாதாடா, அங்கே வந்து தனத்தை காணுண்டா, அதான்டா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, டேய் ஆமாடா தனத்தை காணுண்டா, தேடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. காரில் இருந்து யாரா வந்து இறங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே இருந்து பார்த்தா லிங்கம் வந்து இறங்கி வராரு. என்ன தனத்தை காணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து தான் கேட்குறேன். பார்வதி வந்து எனக்கு உடனே கால் பண்ணுச்சு, தனம் வந்து அங்கே வந்திருக்கான்னு கேட்டுச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு தனத்தை காணுன்னு சொல்லிட்டு. அதான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களே அதான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் காணும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவராம் சொல்கிறாரு. என் மனசில் ஒன்று தோணுது, அதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கேட்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த கதிராக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவராம் வந்து சொல்கிறாரு, எங்கே பாருங்கள் கதிர் வந்து ஏதோ தெரியாமல் தாலி கட்டிட்டான், அது என்னமோ உண்மை தான், ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என் மனசில் தோணுச்சு, அத்தனை பேர் இருக்கும்போது நான் தாலி கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி தாலி கட்டினவன் ஏன் பொண்ணை கடத்திருக்கக்கூடாது, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து எவ்வளவோ சிவராம் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் சீனு சும்மா இல்லாமல் அவன் செய்வான், அவன் செய்ய வேண்டிய ஆள் தான், அவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிவராம் வேறு ஏற்றி விட்டுறாங்க. டேய் சீனு நீ சொல்கிற மாதிரி மட்டும் தனத்தை மட்டும் கதிர் மட்டும் கடத்தியிருந்தான் அவன் கையை காலை அந்த இடத்துல ஒடிச்சு போட்டுருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறா போவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு அங்கே இங்கே போய்கிட்டு இருக்காங்க. அதாவது கதிர் வந்து அந்த பாட்டி வீட்டில் இருக்காங்கள்ல, அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து மாயா வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எல்லாருக்கும் ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம சிவராமும் இவங்களும் வராங்க, சீனு வராங்க. வந்ததே சரின்னு எதுவுமே கேட்கல, என்ன ஆளை காணுமா இங்கே இருக்காளா அப்படின்னு எதுவுமே கேட்கல. டேரெக்டாக போய் கதிரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேரும் போட்டு மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே பாட்டி வந்து டேய் நிறுத்துக்கடா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அந்த இடத்துல வந்து சீனு வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீ எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் அவங்க பக்கம் எனக்கு நியாயம் இருக்குதுன்னு தெரிஞ்சது, அதனால் இடம் கொடுத்தேன், உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே
இவன் தான் கடத்திட்டு வந்துட்டான் தனத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் கடத்தலை அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற பாட்டி, இன்னைக்கு இவன் தான் தாலி கட்டினா இவன் தான் கடத்தியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சீன் வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, டேய் அவன் வந்து நேற்றுலேருந்து என் கூட தான்டா இருக்கான், அந்த வீட்டை விட்டே அவன் வெளியில் போகலடா சரியா, அவன் கடத்திருக்க வாய்ப்பே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, ஏதோ நீ சொல்கிற, அதனால் வந்து இவனை விட்டுட்டு போகிறேன், இவன் தான் கடத்தினான்னு மட்டும் தெரிஞ்சுன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிவராமும் சீனும் அந்த இடத்துல வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து கதிரும் மாயா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏன் இவங்களை வந்து நம்ம புவனேஸ்வரி கடத்திருக்கக்கூடாது, கண்டிப்பாக புவனேஸ்வரி தான் கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுத்துக்கு தோணுது. உடனே டேரெக்டாக போய் புவனேஸ்வரி வீட்டில் போய் தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து கதிரும் மாயாவும் வேகமாக போகிறாங்க. போன உடனே எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. தனம் எங்கே இருக்க, வா வான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்துடுறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு, எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், தனம் இங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக வெளியில் வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க. தனம் இங்கே கிடையாது, கல்யாணத்தோடு வந்து உங்கள் உறவே அத்து போச்சு சரியா, அதுலேருந்து வந்து உங்கள் பழக்க வழக்கமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ தனம் இங்கே வந்தான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இதுக்கு சம்மந்தமே கிடையாது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் தனம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. என்ன எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்போ எங்கள் வீட்லேயே அந்த பொண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்து இவங்களை எவ்வளவோ பேசி வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து டவுட் வந்துருச்சு, கண்டிப்பாக வந்து தனம் இங்கே தான் இருக்கணும், அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து தனம் வெளியில் வாமா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பீரோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒளிஞ்சு வந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே ஐயோ என்னை தேடி இங்கே வந்துட்டாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு போகிறியா, உன்னை வீட்டுக்கு போகிறதுக்காக வர சொல்லலை, நீ நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னம்மா ஒன்றும் புரியலையா, நீ வந்து கார்த்தி கையால் வந்து தாலியை வாங்கிட்டு எங்கள் வீட்டு மருமகளாக இங்கே இரு, கதிர் கூட இருந்தேன்னா உன் வாழ்க்கையே போயிடும் சரியா, அதனால் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி சார் தான் இங்கே இல்லையே, நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எங்கள் மாமா கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன், ஜாமீன் வாங்கிட்டு இப்போ கார்த்தியோட வந்து அவர் இங்கே வந்துடுவார், உடனே வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரில அப்படி இப்படின்னு வந்து தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நானே வந்து ரகுராமை வந்து ஏன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரியா, அதனால் அந்த மாதிரி நீ எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த காலத்தில் தாலியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அதை நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த இடத்துல வீட்டிலே உட்கார வச்சிடுறாங்க. அடுத்து ஒரு புடவைக்கார் வந்து புடவையெல்லாம் வச்சுட்டு சைக்கிளில் வராங்க. அந்த சைக்கிளில் போயிட்டு நம்ம மாயாவும் கதிரும் மோதிடுறாங்க. சாரி நீங்கள் புடவைக்கார் தானே, இங்கிட்ட எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லை இந்த வீட்டில் வந்து இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கல்யாண ட்ரெஸ் எல்லாம் கேட்டாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதிலே கண்டுபிடிச்சிட்டாங்க தனம் வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை போய் ஜானகிட்ட வந்து நம்ம மாயாவும் கதிரும் போய் சொல்லிடுறாங்க, தனம் வந்து அங்கே தான் இருக்கா, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஜானகிக்கு வந்து பயங்கரமாக கோபமாயிருது. நானும் குடும்பத்துக்குள்ளே சண்டை வேணாம், குடும்ப புரிஞ்சிரும்னு எவ்வளவோ வந்து பொறுமையாக இருக்கேன், இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இனிமேலாம் அது சரிப்பட்டு வராது, அந்த புவனேஸ்வரி போய் ஒரு கை பார்த்தா தான் சரி வரும்னு சொல்லிட்டு ஜானகி வந்து வெறி கொண்ட வேங்காயா வந்து புவனேஸ்வரி வீட்டை பார்த்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.